தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி இன்று வெளியிட்டது. அக்கட்சியின் மேலிட தேர்தல் பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் வெளியிட காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன் அதனை பெற்றுக்கொண்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கினை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படவும், நதிகள் இணைக்கப்படவும், நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் கூறியுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு மணிமண்டபம் கட்டவும், காஞ்சிபுரத்தில் பட்டு பூங்கா அமைக்கவும், சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்யவும் காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கவும், காவல்துறையை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவயல் இடையேயான பறக்கும் சாலை திட்டத்தை நிறைவேற்றவும், போக்குவரத்து துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக மேலவை வருகின்ற பொழுது அதில் 2 இடங்களை ஒதுக்க வேண்டும். ஒன்று பார்வை இழந்தோருக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும். அதே போல திருநங்கைகளுக்கு என்று சொல்லி ஒரு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்ற ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த பொழுது நம்முடைய உயர்மன்ற குழு அதை மத்திய அரசு செய்ய வேண்டியது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துடைய நிலைக்குழுவுடைய கூட்டத்திலே அந்த அறிக்கையை பாராளுமன்றத்துடைய 2 அவைகளிலே கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் சென்னை, மதுரை என்று அதை குறிப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்.